ராவணனை கொன்ற ராமன் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட சுயம்புலிங்கத்தை வழிபட வேண்டி இருந்தது. அதுக்காக ராமன் அனுமன் கிட்ட காசியில் இருந்து ஒரு சுயம்புலிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அனுமன் காசிக்கு போறாரு. ஆனால் அங்கே குவிஞ்சு கிடக்கிற லிங்கத்தில் எது சுயம்புலிங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்தில் ஒரு கழுகு ஒன்று சுயம்புலிங்கத்துக்கு மேலே வானத்தில் வட்டம் அடிக்குது. அதை பார்த்த அனுமன் லிங்கத்துக்கிட்ட போகும்போது சரியான நேரத்தில் பள்ளி ஒன்று சத்தம் போட்டு சுயம்புலிங்கத்தை அனுமனுக்கு காட்டி கொடுக்குது. இவங்களோட உதவியால் அனுமன் சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கிட்டு காசியிலிருந்து கிளம்புறாரு. ஆனால் காசியினுடைய எல்லையில் காலபைரவர் அனுமனை தடுத்து நிறுத்துறாரு. அனுமதி இல்லாமல் எப்படி சுயம்புலிங்கத்தை காசியிலிருந்து எடுத்துக்கிட்டு போகலான்னு கேட்குறாரு. அதற்கு அனுமன் என் ராமனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற யாரோடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, இதனால் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவர்கள் தலையிட்டு அந்த சண்டையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. தேவர்கள் வேண்டுகோளுக்கினங்க அனுமன் சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போகிறதற்கு காலபைரவர் அனுமதிக்கிறாரு. அதே சமயம் அனுமனுக்கு உதவி செஞ்ச கழுகுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை கொடுக்குறாரு. இதனால தான் காசிக்கு மேலே எந்த ஒரு கழுகும் பறக்கிறது இல்லையா, அதே போல் எந்த ஒரு வீட்லேயும் பள்ளி சத்தம் போடுறது இல்லையா.